பாபாவிடம் சென்றேன். बाबा பாபாவின் முன்னால் நான் போவோடு சென்றேன். அப்பொழுது பாபா जैसे बाबा बच्चों के प्यार में मगन है பாபாவின் திருஷ்டியில் அந்த और க்ஷணத்தில் बच्चे भी बाबा के प्यार में मगन है। குழந்தைகளின் அன்பில் பாபா மூழ்கி இருந்தார். मैंने पहली बार குழந்தைகள் ऐसा अनुभव அனைவரும் किया கூட பாபாவின் அன்பில் कि மூழ்கி बाबा भी இருந்தார்கள். कितने मग्न है बच्चों के प्यार இதை में। நான் முதல் முறையில் அனுபவம் செய்கின்றேன். எப்படி பாபா கூட दृष्टि में குழந்தைகளின் मैं அன்பில் मोहित மூழ்கி இருக்கின்றார் என்பதை முதல் முறையாக நான் कुछ क्षणों के அனுபவம் बाद செய்தேன். அதன் बाबा பிறகு ने पूछा திருஷ்டியை பகிர்ந்து கொண்டோம். சில क्या सभी நேரத்திற்கு बच्चे பிறகு संतुष्ट பாபா है। கேட்டார், तो मैंने குழந்தைகளாக सभी நீங்கள் बच्चों में அனைவரும் क्या बोलूं। திருப்தியாக तो இருக்கின்றீர்களா? मैंने कहा बाबा அனைவரின் मैंने कहा சார்பாக बच्चे संतुष्ट நான் है। எதையும் சொல்லவில்லை. ஆனால் நான் சொன்னேன், பாபா நாங்கள் बाबा எல்லாம் ने कहा திருப்தியாக संतुष्टता இருக்கின்றோம் என்று கூறினேன். संपूर्णता की निशानी அதன் है। பிறகு பாபா கூறினார், திருப்தி जितने जितने आप என்பது संपूर्ण बनते जाएंगे उतनी संतुष्टता होगी। சம்பூர்ணம் மற்றும் தூய்மையினுடைய அடையாளமாகும். எந்த அளவிற்கு நீங்கள் बाबा திருப்தியாக ने कहा कि இருக்கின்றீர்களோ அந்த जो அளவிற்கு कुछ நீங்கள் बच्चों को प्राप्त சம்பூர்ணத்திற்கும் हुआ है अनुभव முழுமைக்கும் होता है அருகாமையில் வந்திருக்கின்றீர்கள். அதன் பிறகு பாபா கூறினார், குழந்தைகள் இந்த நேரத்துல तो என்னை उनको ऐसा लगता என்ன है कि பெற்றுக் கொண்டிருந்தாலும், என்ன बाबा तो दाता है, பேறுகள் என்ன பிராப்தி भाग्य கிடைத்தாலும் विधाता भी है। குழந்தைகள் उணர்கின்றார்கள், பாபா तो उनको அருள்பவர், ऐसा लगता பாபா है நம்முடைய बहुत பாக்கியத்தை भरपूर। உருவாக்குகின்றார் என்று உணர்கின்றார்கள். और जितना ही वो இந்த ऐसे பெரு संतुष्टि और பேறுகளினால் நாம் भरपूर நிறைந்திருக்கின்றோம், चेहरे से बाबा பாபாவிடமிருந்து के பெரும் सामने பெரு रहते हैं பேறுகளினால் நிறைந்திருக்கின்றார்கள் तो என்று बाबा उनको और भी உணர்கின்றார்கள். देता है। பெரு பேறுகள் இருப்பதனால் நமக்கு लेकिन प्राप्त திருப்தி है, இருக்கின்றது. இந்த நிறைந்திருக்கும் लेकिन ஸ்திதியினால் ये भी மென்மேலும் लगता है कि बहुत பாபாவிடமிருந்து इनफ है। பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். हमेशा ऐसा लगता है कि असंतुष्टि है। அஹ், நீங்க तो बाबा उन நான் बच्चों को திருப்தியா और இல்லை, कहते எனக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு நீங்க देना நினைக்கிற भी चाहता போது, है। அப்போ அந்த बड़ा குழந்தைகளை सूक्ष्म பத்தி में பாபா जैसे என்ன बाबा ये कह रहे செய்வார்? थे இது कि जो ரொம்ப रोज हमको சூட்சுமமானது. ஆனா பாபா बाबा से எனக்கு என்ன प्राप्त होता है சொன்னார் அப்படின்னா, हमको दिल से ஒவ்வொரு बाबा நாளும் को நீங்கள் பாபாவிடமிருந்து धन्यवाद भी பெற்றுக் करना चाहिए கொண்டிருக்கிறீர்கள். நாம பாபாக்கு நன்றி और சொல்லணும். ஒவ்வொரு நாளும் फिर நாம் बाबा பாபா और கிட்ட भरपूर நன்றி करता है சொல்லணும். और वरदान देता है। பாபா तो உங்களுக்கு बड़ा अच्छा மென்மேலும் लगा। அதிகம் கொடுப்பார். அப்ப फिर बाबा ने कहा देखो बच्चे, वातावरण आजकल संसार में निराशा का है, क्रोध का है, एक दूसरे के प्रति कोई ना कोई बात मन में होती ही है। आप सभी बच्चों को हर प्रकार के वातावरण के प्रभाव से अपने को बचाना है। अपनी बुद्धि को सदा एक ज्ञान मंथन में और मन से बस बाबा की याद और प्यार इतने मग्न रहो कि आपको कोई भी प्रकार का प्रभाव आपके ऊपर न पड़े। ये प्रभाव बढ़ता जाएगा, चाहे वो अपने संस्कारों का, चाहे संसार का। तो अगर अपने संस्कारों को भी श्रीमत अनुसार योग युक्त होकर परिवर्तन करेंगे और संस्कारों का नवनिर्माण भी करेंगे, तो बाबा ने कहा कि ऐसे बच्चों को बाबा गुप्त तरीके से भी एक्स्ट्रा देते ही रहते हैं। तो फिर कुछ क्षणों के बाद मैंने कहा कि, तो बाबा ने कहा कभी भी किसी भी प्रकार का ऐसा संस्कार या ऐसा संकल्प ना आने दो சாரி, இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. जिसमें निराशा உங்களுக்கு है, அப்படிப்பட்ட சுபாவம் அல்லது असंतुष्टि है। எண்ணம் ஏதேனும் இருந்தால், உங்களுக்கு बाबा ने மன कहा कि नहीं, சோ மன समाधि की அழுத்தம் स्थिति में हो, இருக்குமானால், திருப்தியற்ற தன்மை இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட आधार नहीं எண்ணங்களை लेना நீங்கள் है। கொண்டிருக்க கூடாது.
உங்களுக்கு उनकी सहयोगी बनते ஏற்றுக்கொள்ளும் रहो। சக்தி இருக்கணும். வந்து அட்ஜஸ்ட் कई बार பண்ணிக்கணும். कोई எந்த बच्चे ஒரு अपसेंट हो ஆதாரத்தையும் जाते हैं, எடுக்கக்கூடாது. நாம் ஒத்துழைப்பு किसी वस्तु கொடுப்பவர்களாக पर, இருக்கணும். किसी वृक्ष, யாரையும் சார்ந்து இருக்க किसी வேண்டாம். प्रकार के சில वातावरण में குழந்தைகள் சில सब வசதிகளிலே सहयोग தங்கியிருக்கிறார்கள், அல்லது சில समर्थन जो है ஆத்மாக்களின் ஆதரவை सहयोगी है। நாடுகிறார்கள். ஆனால் பாபா कोई भी बात आती கூறுகின்றார், है ड्रामा में, எதையும் நாம் सेम சார்ந்திருக்க सिनारिया கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், आगे बढ़ते हैं। ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். எந்த ஒரு टीवी पर சூழ்நிலை कहते हैं कि வந்தாலும், बच्चे நாடகத்துல எந்த ஒரு सदा ये காட்சி संकल्प வந்தாலும் करके அதை ஒரு कि பற்றற்ற चलते चलते பார்வையாளராக பாருங்கள், सबका முன்னோக்கி செல்லுங்கள். பாபா, நீங்கள் बढ़ने முன்னோக்கி की செல்லும் பொழுது அனைவரும் அதில் நன்மை सीखना है। அடைகிறார்கள். இந்த सदा चलते முன்னோக்கி चलते செல்லும் பயணத்தில் நீங்கள் वैसी இருக்க चढ़ती வேண்டும். कला वाले बच्चों நீங்கள் को ஸ்திரமாக இருங்கள். सब अपने எந்த साथी விஷயத்திலும் बनाकर நீங்கள் ஆடி அசையாமல் और हर இருக்கணும். प्रकार से सेवा எப்பொழுதும் में மேலேறும் जो கலையில் நீங்கள் व्यक्ति இருக்க बनाते வேண்டும். हैं இப்படிப்பட்ட குழந்தைகள் और आप समाज யார் भी இந்த बनाते हैं, முன்னோக்கி செல்லும் सब பயணத்தில் बड़े இருக்கின்றார்கள், அந்த குழந்தைகளுக்கு एक्सपर्ट பாபா बने, அநேகமான हमारे सभी ஆசீர்வாதங்களை विद्यार्थियों को கொடுக்கின்றார். அதன் பிறகு நான் பாபாவிற்கு நன்றி கூறினேன். स्पेशली பாபா ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு அன்பை கொடுத்தார். அதன் பிறகு நான் திரும்பி வந்தேன். ओम शांति। ஓம் சாந்தி. ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 7। अपवित्रता के बीज को भी समाप्त कर संपूर्ण स्वच्छ पवित्र बनो। आज का विषय है कदम कदम पर सावधान। अव्यक्त इशारे, अगर कोई भी अपवित्रता वृत्ति स्मृति व संकल्प में है तो ब्राह्मणपन की स्थिति में स्थित नहीं हो सकते। इसलिए कदम कदम पर सावधान रहो। विशेषताओं के साथ अगर कोई एक भी कमजोरी है तो एक இன்றைய कमजोरी अनेक இஷாரா, विशेषताओं को समाप्त करने தூய்மையின்மையின் की விதையை है। முடித்து முற்றிலும் சுத்தமானவர், தூய்மையானவராகுங்கள். இன்றைய दादी प्रकाशमणि जी की विशेषताएं। दादी இஷாரா, जानकी जी के உங்களின் मुखारबिंदों மனோபாவம், से விழிப்புணர்வு அல்லது सावधान எண்ணங்களில் दिल से ஏதாவது रहो। தூய்மையின்மை இருக்குமாயின், जैसे अभी मीठी दादी உங்களின் ने பிராமண अपना रूप ஸ்திதியில் बदल உங்களால் करके ஸ்திரமாக இருக்க முடியாது. ஆகவே साकारी நீங்கள் रूप ஒவ்வொரு से அடியிலும் अव्यक्त हो எச்சரிக்கையாக करके இருக்க வேண்டும். உங்களுக்குள் बाप சிறப்பு दादा के இயல்புகள் இருக்கலாம், साथ ஆனால் निकटता உங்களிடம் ஒரு इशारा दे பலவீனம் रही கூட है। இருக்குமாயின், அந்த ஒரு பலவீனம் दादी जी உங்களின் से सबका பல प्यार சிறப்பு இயல்புகளை अभिमान है। முடித்துவிடும். தாதியினுடைய प्यार उसको ही விசேஷமான कहा जाता है தன்மை தாதி जब ஜானகி दिल में அவர்கள் रिवाज கூறுகின்றார், हो। अभी இப்பொழுது हम இனிமையான मुरली தாதி दादी जी தன் से உருவத்தை सुनेंगे। மாற்றிக்கொண்டு சாக்கார உருவத்திலிருந்து அவ்யக்தமாகி பாப்தாதாவுடன் இணைந்து சிக்னல்களை காட்டி வருகின்றார். தாதிஜி மீது அனைவருக்கும் அன்பும் மரியாதையும் உள்ளது. இதயத்தில் மரியாதை இருக்கும் பொழுதே அது அன்பு எனப்படுகிறது. இப்பொழுது நாம் மோக்னி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம்.
பாபா அவ்வளவு அன்போடு तो आज बाबा நமக்கு ने कहा இன்றைக்கு இஷாரா கொடுத்தார், कि சிக்னல்ஸ் जो भी कुछ கொடுத்தார். प्राप्त அதில் है उससे பாபா சொன்னாங்க, संतुष्ट रहें। நீங்கள் अगर संतुष्ट எதையெல்லாம் हैं பாபாவிடமிருந்து तो बाबा और பெறுகின்றீர்களோ அதை देंगे, குறித்து திருப்தியாக இருங்கள். திருப்தியாக लेकिन जो இருக்கும்போது, कुछ प्राप्त है நீங்கள் திருப்தியாக उसमें இருக்கும்போது संतुष्ट பாபா नहीं है மென்மேலும் तो உங்களுக்கு बाबा और கொடுப்பார். क्या दे। நீங்கள் எதையெல்லாம் பெறுகின்றீர்கள், ஆனால் அதை उसके बाद குறித்து நீங்க जैसे कि திருப்தியா இல்லைன்னா பாபா ऐसे உங்களுக்கு வேற लगता என்ன था கொடுக்க जैसे माँ बाप முடியும்? भी होते हैं बच्चे को அது देखते हैं எனக்கு और புதிதாக खुश नहीं होता இருந்தது. कभी। நான் உலகாய பெற்றோரை उसको பத்தி दिल से यही சிந்தித்தேன். होता है कि नहीं நம்முடைய बहुत பெற்றோர்கள் मिला, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா குழந்தை बस शांति नहीं। சந்தோஷமாவே இல்லை, திருப்தியா तो माँ இல்லை बाप की जिद அப்படின்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? उसी बच्चे के लिए होगी जो सदा भरपूर அதனால हो, संतुष्ट हो। பெற்றோரும் கூட யாரை பத்தி बाबा சந்தோஷமா कहते हैं இருப்பாங்கன்னா, जो எந்த குழந்தைகள் திருப்தியா प्राप्त இருக்கிறாங்க, कुछ भी நிறைவா करते இருக்கிறாங்க, எது கிடைத்தாலும் और संतुष्ट கிடைத்ததை குறித்து எந்த குழந்தைகள் असंतुष्ट திருப்தியா स्वभाव नहीं, இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் பெற்றோர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அது போல बाबा ने कहा बाबा பாபாவும் तो கூட दाता உங்களுக்கு है என்ன देते हैं, तो கிடைச்சிருக்கோ बाबा அதை ने कहा பத்தி तो भी திருப்தியா இருங்க. पात्र உங்களுடைய पुण्य का இயல்பு दाता। என்பது திருப்தியாக இருக்கணும். तो நான் சொன்னேன், பாபா நீங்க எப்பொழுதுமே அருள்பவர், मुझे நீங்க अच्छा लगा எப்போதுமே मैं கொடுத்துக்கிட்டே देखती थी இருக்கீங்க उनको அப்படின்னு நான் रोज சொன்னேன். रात को। நானும் बाबा பார்க்கணும், யார் कैसे हैं, हर प्रकार பெறுகின்றார்களோ की அவர்களுடைய प्राप्ति में மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கு मैंने दिन அப்படிங்கறத में நாம ईश्वरी பார்க்கணும். ज्ञान योग का यूज எனக்கு किया। என்ன உணர்வு ஏற்பட்டது அப்படின்னா, நாம் इसलिए मैं आपको பாபாவினுடைய गाइड कर அன்பை रही हूँ। பெறுகின்றோம், பாபாவுடைய ஞானம் நமக்கு तो दूसरे दिन கிடைக்கிறது, बाबा फिर और நாம் बढ़िया और பாபாவை बढ़िया। நினைவு செய்கின்றோம். तो ये बाबा ने அது நிறைய பாபா மீது ऐसा लग நமக்கு रहा था நன்றி जैसे உணர்வு बाबा ஏற்படுகிறது. करुण அப்ப करके பாபா आए। மென்மேலும் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிதான் நான் உணர்ந்தேன். प्रभाव இதை आजकल முதல் बहुत முறையாக है, நான் கேட்கின்றேன். இந்த விரையில் பாபா किसी भी கூறுவதை बात நான் முதல் का முறையாக கேட்டேன். व्यक्ति ஏனென்றால் का இப்படிப்பட்ட இன்றைய पब्लिक நாட்கள்ல संस्कारों का வெளியில மக்களுடைய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு, நம்முடைய சொந்த சுபாவத்தினுடைய तो जो பாதிப்பு प्रभाव என்பது हो जाता है இருக்கிறது, किसी भी बात का வெளி உலக तो பாதிப்பும் இருக்கிறது. टेंशन क्या நாம் रहती அந்த है। பாதிப்பின் அடிப்படையில் இருக்கும்போது देखो வெளியில आदमी का இருக்கிற परिस्थिति விஷயம் வரும்போது सागर की लहरें நம்முடைய हैं, கவனம் எதன் மீது இருக்கணும்? जब तक हम ஏன்னா ध्यान देते हैं சூழ்நிலைகள் लहरों पर तो அப்படிங்கிறது सागर வரும். चली भी जाती है। அங்கே இது கடலில் ஏற்படும் அலைகளைப் போல, எந்த बात तो அளவிற்கு चली இந்த जाती है, हम அலைகளுக்கு लेके நாம் बैठ கவனத்தை जाते हैं, கொடுக்கின்றோமோ அது வரும், திரும்பி சென்று तो விடும். அது सरदारी போல गुलजार ने कहा சூழ்நிலைகள் வரும், சூழ்நிலைகள் बात आप சென்று விடும். ज्यादा समझदार हो, நாம் அந்த बहुत விஷயங்களை शिक्षा இழுத்து कहते हैं வைத்திருக்க तो आई கூடாது. चली गई। ஒரு நாள் தாதி சொன்னாங்க, சூழ்நிலைகள் फिर और आगे, வெளி लेकिन அது आप लोग उस बात को உங்களை लेके விட क्या सोचते அதற்கு हो, இன்னும் बोलते हो, புத்திசாலியாக वर्णन இருக்க करते हो, சூழ்நிலைகள் அது வருது போயிடுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை तो பிடிச்சு बाबा क्या வச்சிருக்கீங்க, அதை करें। பத்தி பேசுறீங்க, அதை பத்தி प्रभाव சிந்திக்கிறீங்க. ये भी एक அப்போ பாபா संतुष्ट சொல்றார், இல்லை, ऐसे संस्कार बन जाते நீங்கள் हैं। அதன் மூலம் பாதிப்படைய किसी கூடாது, बात को இல்லைன்னா அது உங்களுடைய फिर சுபாவம் दादी ஆயிடும். गुलजार ने कहा कोई बात आपसे बड़ी नहीं है, அதனால தாதி குல்சாரம் अल्लाह கூட हर ஒரு बात முறை என்ன छोटी है। சொன்னாங்க அப்படின்னா, எதுவுமே प्रभु ने உங்களை इस விட बात को பெரியதல்ல, लेके மீதி बड़ा कर எல்லாமே देते हैं, சின்னதா இருக்கு. फिर எந்த वर्णन சூழ்நிலையும் करते கூட हैं। உங்களை விட சின்னதா तो தான் बाबा இருக்கு कहते हैं அப்படிங்கறத क्षमा நீங்க करो, बात தெரிஞ்சுக்கணும். पूरी हो गई। நாம என்ன பண்றோம்? அதை பத்தி நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம சிந்திச்சு तुम्हारे சிந்திச்சு की அதை शक्ति, பெருசாக்கி விடுகின்றோம். ஆனா பாபா சொல்றாங்க, நீங்க அதை हर ஏற்றுக்கொள்ளும் அந்த बात में देखी சக்தியை हुई वर्णन की जाती है, வைக்கணும். அப்போ न सुनी எந்த हुई ஒரு वर्णन பெரிய की जाती விஷயத்தையும் है। நீங்க சின்னதாக்கி விடலாம். எதை நீங்க तो பார்த்தாலும் बाबा அதை பத்தி நீங்க சிந்திக்கணும், और பேசணும் जिस அப்படிங்கிறது आत्मा को जिस அவசியம் प्रकार का இல்லை. सहयोग நீங்கள் चाहिए, அதை வெறுமனே ஏற்றுக்கொண்டால் போதுமானது. எப்படி फिर संगम युग में तो ஆத்மாவிற்கு ऐसा ही होता है। எப்படி எப்படிப்பட்ட जहाँ ஆதாரம் आत्मा வேணுமானாலும் அதை நீங்க கொடுங்க. सब प्रकार की இந்த சங்கமிகம் அப்படிங்கிறது संबंधों की पूर्ति, शक्तियों की पूर्ति, பாபா गुणों की அனைத்து நமக்கு करने की வேண்டிய विधि அனைத்து बाबा करते சக்திகளையும் கொடுக்கின்றார், हैं। அனைத்து इसलिए समय का குணங்களையும் கொடுக்கின்றார். पूरा लाभ लें। எல்லாத்தையுமே பாபா समय நமக்கு यहाँ पर है கொடுக்கிறார், अभी, சக்திகள். அதனால அதன் மூலம் இந்த நேரத்தினுடைய அந்த बाप நன்மையை, बनने का லாபத்தை जो இப்பொழுது लक्ष्य है, எடுத்துக்கொள்ளணும். அஹ் उस பாபாவிற்கு लक्ष्य சமமாக में ஆகுங்கள். सदा सामने பாபாவை रखना है। பாப்சமான் ஆகும் அந்த குறிக்கோளை நாம வச்சிருக்கணும். हर कदम பாபாவிற்கு पर சமமாக வேண்டும் அப்படிங்கிற அந்த बाबा குறிக்கோள் के நமக்கு गुण गाते இருக்கணும். रहो, महिमा அப்போ करते ஒவ்வொரு रहो। அடியும் கூட
बाबा दाता है, பாபாவினுடைய बाबा புகழை कितना நாம் देते हैं। பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பாபா मैं அருள்பவராக आप सभी से இருக்கின்றார். पूछती हूँ, பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் கொடுத்து सभी கொண்டே जो कुछ बाबा से இருக்கின்றார். मिल रहा உங்கள் है அனைவரையும் நான் उसमें எப்பொழுதும் என்ன संतुष्ट है கேட்கிறேன், जो நீங்க है वो என்னெல்லாம் आप பாபா चाहते கிட்ட இருந்து இந்த நேரத்துல பெறுகின்றீர்களோ அதை यहाँ குறித்து कैसे நீங்க नहीं எல்லாம் बैठे திருப்தியா இருக்கிறீங்களா? हम திருப்தியா ऐसे இருந்தா உங்களுடைய கை உயர்த்துங்கள். நீங்க बाबा எங்கே दूसरा இருந்தாலும் உங்களுடைய கைகளை मैं உயர்த்துங்கள். நீங்க ரூம்ல पूछती हूँ இருந்தாலும் சரி, ஜூம்ல तो இருந்தாலும் मैं तो जरूरत से உங்களுடைய ज्यादा கைகளை संतुष्ट हूँ। உயர்த்துங்கள். உங்களையே நீங்க கேளுங்கள், நீங்க திருப்தியா इसके बाद இருக்கிறீங்களா? और कौन देगा, दाता है। நான் திருப்தியா हमारा இருக்கின்றேனா? भाग्य भी தேவையை बना விட रहे, எனக்கு எல்லாமே ज्ञान की இருக்கு समझ அப்படின்னு भी दे रहे हैं, ஏன்னா பாபா நமக்கு गाइडपन के அனைத்தையுமே साथ भी चल रहे கொடுக்கின்றார். हैं। நம்முடைய பாக்கியத்தை कितना உருவாக்குகின்றார், बाबा ஞானத்தை खुश है, கொடுக்கின்றார். ஒவ்வொரு அடியிலும் நமக்கு ஒரு நமக்கு तो और பாபா ज्यादा देता है। வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அப்ப பாபாக்காக நாம் ठीक எவ்வளவு है, நன்றி चढ़ती உணர்வை कला வச்சிருக்கணும். இப்படி நாம் இருக்கும் பொழுது அடுத்த कभी நாளும் समय நமக்கு இன்னும் नहीं है நிறைய கிடைக்கும் இல்லையா? அப்ப நாம कि முன்னோக்கி செல்லும் नीचे ஸ்திதியில் ऊपर இருப்போம், छोटी बात, ஏறும் தலையில் இருப்போம். अपने இது संकल्प और இந்த समय நேரத்துல நாம கீழே दोनों வருவதாக का मूल्य இருக்கக்கூடாது. रखते हुए என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ना व्यर्थ நேரம், संकल्प है அதற்கு ही। நான் மதிப்பு கொடுக்க बार बाबा வேண்டும். कहता ही அப்ப है வீணான எண்ணங்கள் कि இருக்க முடியாது. अपवित्रता के कारण व्यर्थ संकल्प है। हम्म, तो पांचों विकारों में से देखना पड़ेगा कौन सा ऐसा संस्कार அதனால் है, किस विकार का। உங்களையே நீங்க சோதிச்சு பாருங்க. क्या எந்த ஒரு इच्छाएं हैं, விகாரம் कोई அப்படிங்கறது 5 விகாரத்துல எந்த விகாரம் இன்னும் सूक्ष्म में இருக்கா कोई உங்களுக்குள்ள? क्रोध या உங்களுக்குள்ள ஏதாவது फ्रस्ट्रेशन है, ஆசைகள் இருக்கின்றனவா? சூட்சுமமாக ஏதாவது तो ये जो கோபம் बात है இருக்கிறதா ना कि உங்களிடம்? एक कमजोरी में सब विशेष கோபத்தின் சுவடு இருக்கிறதா कमजोरी में அல்லது सब பற்றின் சுவடு विशेषताएं ढक இருக்கின்றனவா? जाती हैं। சோதித்து பாருங்கள். அதனால்தான் பாபா சொல்றார், एक உங்ககிட்ட कमजोरी में ஒரு குற்றம் இருந்தால் கூட உங்ககிட்ட இருக்கிற तो எல்லா इसलिए விசேஷ தன்மைகளும் முடிந்துவிடும் कोशिश तो அப்படின்னு सभी பாபா कर रहे हैं, சொல்றார். थोड़ा और अटेंशन देंगे அதனால ஒவ்வொருவரும் முயற்சி तो செய்றீங்க. सदा चढ़ती ஆனா कला நாம में। இன்னும் கொஞ்சம் கவனத்தை और கொடுக்கணும். जितना बाबा அதற்கு दे रहा நாம் है அதிகமான उतना कहता கவனத்தை है அதற்கு बाबा। கொடுக்கும்போது நம்முடைய ஸ்திதி எப்பொழுதும் மேல் நோக்கி செல்வதாக இருக்கும். பாபா நமக்கு और कोई भी जो அதிகமாக बाबा कभी கொடுக்கின்றார், भी நிறைய निराशा अपने கொடுக்கின்றார். अंदर नहीं பாபா रखो, இப்பொழுது பார்த்து कोई भी விரும்புகின்றார். कमजोरी अंदर रखेंगे ना, எந்த तो रानी जानकी விதமான कहती थी ஒரு टाइम மன पर धोखा मिलेगा। சோர்வு அல்லது பலவீனம், ஒரு குறை தன்னிடம் ध्यान पर இருக்கக்கூடாது. आई बात ஒரு मेरे பலவீனம் में ये இருந்தால் कमी है, கூட मुझे கடைசியில் அதனால் कभी भी நாம் महसूस कीजिए ஏமாற்றப்படுவோம். इस गुण की நீங்கள் அதை परछत्ती बढ़ानी है, புரிந்துணர வேண்டும். ஏதாவது பலவீனம் இருந்தால் அதை तो பலவீனம் धीरे அல்லது हो குறை जाते என்று हैं। கூட சொல்ல வேண்டாம். இந்த ஒரு ज्यादा குணத்தை संकल्प चल जाते हैं நல்லா கொண்டு வரணும். நீங்க சில நேரத்துல तो பொறுமை இல்லாம अटेंशन दे இருக்கிறீங்க, करके அது இல்ல நீங்க एक बात को அதிகம் சிந்திக்கிறீங்க, நிறைய எண்ணங்கள் இருக்கு अपने அப்படின்னா गुणों நீங்க की கவனம் கொடுங்க परसेंटेज அந்த बढ़ाते चलो। விஷயத்திற்கு. அப்போ நீங்க என்ன दाता பண்ணணும் बाबा से அப்படின்னா, मिलेंगे तो और உங்களுடைய कहाँ से मिलेगा। தெய்வீக குணங்களை, உங்களுடைய तो इसलिए தரத்தை बहुत अच्छा நல்ல குணங்களை बाबा நீங்க जी सबको आए உணரணும். आज பாபாவை का जो நினைவு செய்யணும். होमवर्क வேற है யார் कल நமக்கு के இந்த लिए நேரத்துல कदम கொடுக்க कदम போறாங்க? பாபா पर மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். இன்றைய வீட்டு समाधि பாடம் நாம என் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நாம எச்சரிக்கையாக कि இருக்கணும். बाबा ஒவ்வொரு ने அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். பாப்சமானாக कई வேண்டும். சில हाथी நேரத்துல நான் होते என்ன हैं, பாக்குறேன் அப்படின்னா, मुर्गा होता है, कोई भी உம், जानवर पक्षी होते யானைகள் हैं, இருக்கும், तो माँ बाप आगे पीछे பறவைகள் चल रहे हैं और இருக்கும். बच्चे எந்த पीछे पीछे। மிருகமாக இருந்தாலும் அவற்றை ऐसा कोई दृश्य அந்த आता है பெற்றோர் कि छोटे நடந்து छोटे बच्चे போகும், பெற்றோரை தொடர்ந்து அதனுடைய मम्मी குழந்தைகள் पापा के साथ போகும். कदम में कदम அந்த சின்ன குழந்தைகள் पीछे नहीं பெற்றோரை रहना। தொடர்ந்து போகும். நாமும் கூட அதே போல ब्रह्मा बाबा के பாபாவை साथ ஒவ்வொரு அடியிலும் आप பின்பற்ற வேண்டும். 40 பின்னாடி 80 நாம் पीढ़ी ऐसी थी, இருக்கக்கூடாது, ஆனா பாபா बाबा கூடவே सीधा நாம் நடக்கணும். बाद में பாபா कब्र में जाने लगा, तब पहले सीधा பிரம்மா பாபா गेट से முரளியை बाहर முடித்த वॉक பிறகு पे, क्योंकि बाबा रोज பாபா काफी என்ன लंबी वॉक செய்வார் करते थे। அப்படின்னா, हम लोग तो बैठते हैं ஒவ்வொரு बिना நாளும் भोजन खाते, நடைப்பயிற்சிக்காக பாபா सीखते முரளி முடிஞ்ச உடனே போவார். मीटिंग करते நாமும் ईटिंग கூட करते, என்ன பண்ணுவோம், पर बाबा நாம என்ன अभी பண்றோம், तो देखो बाबा 93 करते சாப்பிடுறோம், हैं तो மீட் भी பண்றோம், அப்படி बाबा இருக்கிறோம். का ஆனா इतना பாபா स्वास्थ्य முரளி முடிஞ்ச உடனே நடைப்பழக 94 போயிடுவார். परसेंट பாபா से பாபா பாருங்க ठीक रहता, 92 வயது. तो ஆனால் हम भी निकलते பாபாவினுடைய थे तो உடல் बाबा के அவ்வளவு पीछे ஆரோக்கியமாக पीछे। இருந்தது, அவருடைய बाबा बहुत மனமும் फास्ट எப்பொழுதும் चलते थे, ஆரோக்கியமாக बाबा இருந்தது. भी நாமும் கூட அப்படி பாபா கூட
வாக் लोग यंग थे போவோம். तो भी अपनी तरफ से பாபா घूमते அவ்வளவு फिरते வேகமாக நடப்பார். पीछे जाते அம்மாவும் थे। கூட அவ்வளவு வேகமாக நடப்பாங்க. நாங்க சின்ன வயசு தான் அவங்கள விட. तो ஆனா अभी நாங்க भी हम பாபா बच्चों பின்னால को बाबा ஓடுவதாக के இருக்கும். அவ்வளவு कदम வேகமாக நடப்பாங்க பாபா அம்மா. नहीं कल அதே दादी போல का टेप நாம் पढ़ के பாபாவை बहुत अच्छा பின்பற்ற बताया வேண்டும் ஒவ்வொரு அடியிலும். कि நேற்று श्रीमत से தாதி कदम நமக்கு उठाते हैं, அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை பகிர்ந்து उस कदम கொண்டார்கள். में पदम होते हैं யாரு और ஸ்ரீமத்தை वो ஒவ்வொரு पदम बाबा அடியிலும் की तरफ से मिलता है। பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் तो கோடானு कदम கோடி पर कदम ஆசீர்வாதங்களை समान हो। பெறுகிறார்கள். அதே बाबा कहते हैं ஒவ்வொரு कि அடியிலும் अगर நாம் कोई भी ஸ்ரீமத்தின் அடிப்படையில் பின்பற்ற अपवित्रता வேண்டும். की பாபா वृत्ति சொல்றாங்க, दृष्टि या உங்களுக்கு संकल्प ஏதாவது है தூய்மையற்ற तो தன்மை உங்களுடைய ब्राह्मणपन की மனோபாவத்துல, स्थिति விழிப்புணர்வில் அல்லது में எண்ணங்கள்ல स्थिर नहीं இருக்குமாயின் हो सकते। உங்களால் ஸ்திரமாக இருக்க முடியாது. உங்களுடைய பிராமண ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்க முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. फरिश्ता बनना है, पर ब्राह्मण जीवन की जो स्थिति चाहिए நீங்கள் क्या है? தெய்வம் वहाँ न தேவதை मन ஆகிறீங்க निंदा அப்படின்னா स्तुति அதற்கு जय முன்னாடி பிராமண पराजय ஸ்திதி என்பது இருக்கிறது. आर्ची அந்த शबरीगण ஸ்திரத்தன்மை என்ன समान அப்படின்னா, யாரோ உங்களை புகழறாங்க, वही இல்ல ब्राह्मण அது श्रद्धा குளிராக ब्राह्मण இருக்கு, அல்லது पवित्र ब्राह्मण। அங்க बाबा வெப்பமாக कहते இருக்கு हैं कि अगर कोई அப்படின்னாலும் भी நம்ம ஸ்திரமாக இருக்கணும். अपवित्रता அப்போ की நாம वृत्ति தூய்மையான பிராமணர். या அப்போ பாபா दृष्टि या சொல்றார், உங்ககிட்ட संकल्प ஏதாவது தூய்மையற்ற अपवित्रता தன்மை, है உங்களுடைய तो மனோபாவம், बाबा कहते விழிப்புணர்வு हैं அல்லது कि எண்ணங்களில் ब्राह्मणपन இருக்குமாயின் की स्थिति உங்களின் பிராமண ஸ்திதியில் में உங்களால் स्थित ஸ்திரமாக नहीं இருக்க हो முடியாது सकेंगे। அப்படின்னு பாபா இஷாரால तो बाबा சொல்றாங்க. कहते हैं कि इसलिए कदम कदम पर அதனால் सावधान रहो। நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். अलबेलापन नहीं, ठीक है जैसा आया जिस तरह से आया। உங்களுக்குள் எந்த ஒரு கவனக்குறைவும் तो बाबा कहते இருக்கக்கூடாது. हैं कि நாம सावधान பாத்துக்கலாம், எப்படி रहो இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு विशेषता இருக்கக்கூடாது. के பாபா साथ। சொல்றாங்க, எச்சரிக்கையாக बाबा இருங்கள். कहते हैं ஒவ்வொரு कि அடியிலும் எச்சரிக்கையாக இருங்கள்னு பாபா சொல்றார். अगर உங்களுக்குள் कोई சிறப்பு एक भी இயல்புகள் இருக்கலாம், कमजोरी है तो एक कमजोरी ஆனால் अनेक உங்களிடம் विशेषताओं को ஒரு பலவீனம் கூட இருக்குமாயின் सोचने की அந்த वस्तु ஒரு है। பலவீனம் உங்களின் பல சிறப்பு இயல்புகளை முடித்துவிடும். சோ இதை பத்தி நீங்க कोई சிந்திச்சு संस्कार பாருங்க. இதை होता சிந்திக்க है வேண்டிய ஒரு वह விஷயம் दिखाई இல்லையா? पड़ता है ஏன்னா कि ஒரு आत्मा ये சமஸ்காரம் உங்ககிட்ட இருந்தாலும் जल्दी கூட जल्दी அது भूल ரொம்ப जाती है, रोज தெளிவாக करती है, सब தெரியக்கூடியதாக सोच सोच के। இருந்தால், இவங்க இந்த तो ஆத்மாக்கு वो ரொம்ப कमजोरी சுலபமா सबके ध्यान கோபம் पर வந்துரும், आती இல்ல है। இவர் ஈஸியா திருப்தியற்ற தன்மையில வந்துருவார் फिर அப்படின்னா அந்த सच्ची பலவீனத்தை दृष्टि எல்லாருமே यानी பார்ப்பாங்க फिर से இல்லையா? ऐसी न हो जाए रहे। அப்போ அவர்களுடைய हालांकि इसकी பார்வை भावना है அப்படிப்பட்டதாக ஆகிவிடும். फिर से ऐसा न हो जाए, அதனால எல்லார்கிட்டயுமே फिर से ஒரு தூய वो உணர்வுகள், संकल्प நல்லாசிகள் वरदान இருந்தாலும் नहीं கூட, बनेगा। உங்களுக்காக அவங்க வச்சிருக்காங்க. ये देखें कि இருந்தாலும் கூட அந்த एक बाबू எண்ணங்கள் एक बाबा ஆசீர்வாதமாக कहते हैं உங்களுக்கு வர முடியாது. तो उसके प्रति அப்போ நீங்க कैसी பாருங்க, दृष्टि ஏதோ ஒண்ணு நடந்துடுச்சு அப்படின்னா, न ஒரு केवल முறை दृष्टि है நடந்துடுச்சுன்னா इस பரவாயில்ல, நீங்க அதை परीक्षा மீண்டும் நீங்க கொண்டு வர வேண்டாம். रियलाइज ஏதாவது करो, பலவீனம் चेंज இருந்ததுன்னா அதை करो திரும்ப கொண்டு வர வேண்டாம். அப்ப நீங்க ரியலைஸ் பண்ணணும், तो इसलिए अभी உணரணும், कुछ क्षणों के लिए மாத்தணும். இப்போது நாம சில நொடிகளுக்கு இதில் அமர்ந்திருப்போம், அந்த விழிப்புணர்வில் அமர்ந்திருப்போம். ब्राह्मण जीवन की जो स्थिति है இந்த பிராமண வாழ்க்கையில் நான் जिसमें किसी भी வச்சிருக்கிற இந்த प्रकार की ஸ்திதி, நான் கொண்டிருக்கும் अगर இந்த ஸ்திதி, संपन्नता है तो हलचल नहीं है, कोई बात की कमी होगी அதுல तो हलचल சம்பூர்ண पड़ेगी। தன்மை இருக்கும் அப்படின்னா அங்க ஸ்திரத்தன்மை அப்படிங்கறது இருக்க संपूर्णता முடியும். स्वरूप को எங்க संतुष्टि स्वरूप को நிறைந்திருக்கவில்லையோ அங்குதான் कहते हैं ஒரு தடுமாற்றம் என்பது ஏற்படும். உங்களுடைய சம்பூர்ண ஸ்திதியை நீங்கள் உருவாக்குங்கள், வெளிக்கொண்டு வாருங்கள். ओम शांति। ஓம் சாந்தி. बाबा तेरी मीठी मुरली की धुन सुन
अव्यक्तवाणी तारीख है 13 அவ்யக்த जनवरी முரளி மீட்டல் 1975। முரளி ஒரிஜினல் தேதி इंतजार के ஜனவரி पहले 13 इंतसाम शुरू। 1978. முரளி इस नए தலைப்பு वर्ष में हर सेकंड காத்திருப்பதை और संकल्प को விடுத்து सेवा प्रति தய समझने உங்களை से தயார்படுத்திக் கொள்ளுங்கள். इस कार्य அதே में முறையில் बिजी புது रहने से வருடத்தில் நீங்கள் परीक्षाओं இந்த को காரியத்தில் पास மும்முரமாக ऐसे இருப்பதன் மூலம் ஒவ்வொரு வினாடியையும் जैसे ஒவ்வொரு कुछ எண்ணத்தையும் है ही சேவைக்காக नहीं। பயன்படுத்தும் போது संकल्प உங்களால் में भी அனைத்து नहीं आएगा या பரீட்சையிலும் बात சித்தியெய்த क्या முடியும். थी और அது क्या எதுவுமே हुआ। நடக்காததை போல் உங்களுக்கு स्वयं தோன்றும். को இந்த சூழ்நிலை समर्पण என்ன करने என்று கூட से நீங்கள் इस சிந்திக்க सेवा மாட்டீர்கள். की உங்களுடைய எண்ணத்தில் लहर கூட या छोटे என்ன बड़े நடந்தது அப்படிலாம் சிந்திக்க तपस्या மாட்டீங்க. உங்களுடைய परीक्षाएं சேவைக்காக நீங்கள் கொண்டிருக்கும் स्वतः அந்த ही அன்பின் समर्पण மூலம் हो நீங்கள் जाएंगी। அர்ப்பணமாகி விடுவீர்கள். எல்லா சின்ன பெரிய விஷயங்கள் जैसे अग्नि எல்லாமே के अंदर हर அர்ப்பணமாகிவிடும். वस्तु का எவ்வாறு नाम रूप உங்களுடைய बदल जाता ரூபமும் है, பெயரும் ஒரு ஒரு वैसे परीक्षा ரூபம் का नाम மற்றும் रूप பெயர் बदल நெருப்பில் போடும்போது மாற்றி परीक्षा விடுகிறதோ அது प्राप्ति का போலவே रूप बन எந்த ஒரு जाती है। பரீட்சை வந்தாலும் கூட அது माया ஒரு शब्द से பெருப்பேறாக உங்களுக்கு घबराएंगे नहीं। மாறிவிடும். நீங்கள் மாயா सदा என்ற வார்த்தையை கேட்டு विजयी பயப்பட बनने की மாட்டீர்கள். ஆனால் खुशी நீங்கள் नष्ट தொடர்ந்தும் रहेगी। வெற்றி माया को अपनी வெற்றியோடு இருப்பதன் அந்த दासी மகிழ்ச்சியை अनुभव தொடர்ந்தும் நீங்கள் करेंगे நடனமாடுவீர்கள். तो दासी மாயா सेवा உங்களுடைய में அடிமையாக இருப்பதை डूबेंगी நீங்கள் या அனுபவம் செய்யும் घबराएंगी। பொழுது நீங்கள் மாயாவை குறித்து स्वयं பயப்படுவீர்களா सरेंडर हो அல்லது जाओ நீங்கள் सेवा में உங்களுடைய तो माया சேவையாளருக்கு स्वतः நீங்கள் ही सरेंडर हो அடிமையாக जाएगी। இருப்பீர்களா? நீங்கள் சேவைக்கு लेकिन सरेंडर அர்ப்பணமாகும் பொழுது नहीं होते மாயா உங்களுக்கு तो தன்னிச்சையாகவே माया भी अच्छी அர்ப்பணமாகிவிடும். तरह से छा எவ்வாறாயினும் जाएगी। உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காத போது चांस लेने के மாயாவும் கூட कारण அதனுடைய काम होगा। அந்த சந்தர்ப்பத்தை चांसलर எடுத்துக்கொள்ளும். बन அந்த जाएगी। சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் பிராமணர்களின் अच्छा முன்னால் மாயா आज சான்சலர் अपनी வாய்ப்பை बात எடுத்துக்கொண்டவராக सुनेंगे। ஆகிவிடும். ओम முரளி शांति। தொடரும். मुरली नाले तोड़रूं. ओम शांति. मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। तो फिर आप सब बाबा தாதி के சொல்றாங்க, बच्चे நீங்கள் आए அனைவரும் பாபாவின் குழந்தைகள் யாரெல்லாம் இங்க ये வந்திருக்கிறீங்களோ प्रैक्टिकली நீங்கள் நடைமுறையில் இதை पक्का அனுபவம் अनुभव செய்ய करके வேண்டும். जाने का நீங்கள் குடும்ப குடும்ப பாதையில் कि हम இருக்கின்றீர்கள் प्रवृत्ति இருக்கின்றவர்கள் वाले அல்ல. नहीं நாம परंतु குடும்ப பாதையில் இருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்ல. प्रवृत्तियों से ஆனால் நாம் परे அந்த குடும்பத் அந்த குடும்பத்தில் निवृत्त இருப்பதை हूँ, தாண்டி நாம் அப்பாற்பட்டு இருக்கின்றோம். अर्थात मैं एक நான் अकेला தனியாக आत्मा बाबा இருக்கின்றேன். हूँ। அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் தனித்திருக்கின்றேன். ஆத்மானா நான் जब பாபாவிற்கு मैं சொந்தம். अकेला बाबा का हूँ, நான் एक இப்படி अकेला தனித்து बाबा இருக்கும் का பொழுது பாபா மட்டுமே என்னுடையவராக तो நான் வைத்திருக்கும் प्रैक्टिकली பொழுது, அப்பொழுது நடைமுறையில் ये मेरे இவர்கள் என்னுடைய குழந்தைகள், बच्चे हैं, இவர்கள் என்னுடைய ये குழந்தைகள். बुद्धि से ममता निकल जाए। இந்த பற்று என்பது புத்தியிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். तो आप सब पहला आए हो சோ प्रैक्टिकली அதனால இன்றைக்கு யாரெல்லாம் இங்க நடைமுறையா வந்திருக்கிறீங்களோ, இங்க நேரடியில गीता का இருக்கிறீங்களோ, भगवान நீங்க श्री கீதையினுடைய இந்த பாடத்தை நீங்க गीता का படிக்கிறீங்களா? भगवान கீதையினுடைய श्री உண்மையான பாடத்தை सच्ची गीता கீதையின் का கடவுள்கிட்ட இருந்து पढ़ நேரடியாக के படிப்பது அப்படின்னு अर्थात சொல்லும் பொழுது என்னன்னா, கீ- नष्ट உண்மையான होने கீதையின் वाली பாடம் கீதையின் विद्या கடவுளிடமிருந்து அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பற்றை வென்றவராக ஆகுவது, यही நினைவின் சுரூபம் सच्ची ஆகுவது. गीता का श्लोक இதுதான் கீதையினுடைய உண்மையான क्या பதங்கள். कहा கீதையில் இருக்கும் அந்த மகாவாசகங்கள் உண்மையில क्या இதுதான். कहा கீதை எப்பொழுது नष्ट होने முழுமையடைந்தது वाली அப்படின்னா, विद्या
நீங்க பற்றை வென்றவர்களாக ஆகணும், நினைவின் சுரூபமாக ஆகணும். இதுவே கீதையினுடைய சாரம். एक नई दुनिया दिखी रही साथ रब के जो अंत आदि प्रकाश की मणि है अपनी दादी वो प्यारी दादी होनारी दादी सबकी दुलारी है हमारी दादी हमारी दादी Om Shanti. Finish the seed of impurity and become completely clean, pure, cautious at every step. தூய்மையின்மையின் விதையை முடித்து முற்றிலும் If you சுத்தமானவர், have அதாவது any தூய்மையானவர் impurity in ஆகுங்கள். your attitude, ஒவ்வொரு அடியிலும் awareness, or எச்சரிக்கை. thoughts, உங்களின் you மனோபாவம், cannot விழிப்புணர்வு release அல்லது them from எண்ணங்களில் your Brahman ஏதாவது state. தூய்மையின்மை இருக்குமாயின், Therefore, உங்களின் you have பிராமண to remain ஸ்திதியில் உங்களால் cautious ஸ்திரமாக at இருக்க every step. முடியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு You may இடையிலும் have எச்சரிக்கையாக இருக்க specialities, வேண்டும். but if உங்களுக்குள் you have சிறப்பு any இயல்புகள் one இருக்கலாம், weakness, ஆனால் உங்களிடம் that ஒரு one பலவீனம் weakness கூட will இருக்குமாயின், benefit அந்த your ஒரு many பலவீனம் special உங்களின் பல சிறப்பு இயல்புகளை Om Shanti. முடித்துவிடும். Om Shanti. Welcome to Vikti வியக்தி Parivar. Today's பரிவாரத்துக்கு day உங்களை 7. வரவேற்கின்றோம். இன்றைக்கு Finish the நாள் seed 7. of impurity and become தூய்மையற்ற completely தன்மையினுடைய clean, அனைத்தையும் pure. முடித்துவிட்டு Today's முற்றிலுமாக topic, சுத்தமானவர், cautious தூய்மையானவராகுங்கள். at இன்றைய every step. தலைப்பு ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருப்பது. Dadi Prakash Maniji's தாதி speciality பிரகாஷ் shared by மணிஜியினுடைய Dadi விசேஷத்தன்மை தாதி Janaki. ஜானகி நம்மோடு பகிர்ந்து Regard from the கொள்கின்றார். heart. Sweet இதயபூர்வமான Dadi changed மரியாதை. her form, became Avyakt from corporeal, and working with Bab Dada is giving us signals. Everyone has a lot of love and regard for Dadiji. இப்பொழுது There can இனிமையான only be தாதி love when தன் there is உருவத்தை regard மாற்றிக்கொண்டு for that சாக்கார one உருவத்திலிருந்து pure heart. அவ்யக்தமாகி பாப்தாதாவுடன் இணைந்து நமக்கு Now, சிக்னல் in காட்டி this வருகின்றார். Trinity teaching, தாதிஜி மீது அனைவருக்கும் அன்பும் மரியாதையும் உள்ளது. இதயத்தில் மரியாதை இருக்கும் பொழுதே அது அன்பு எனப்படுகிறது. இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy ஓம் Sadguru Varan to சாந்தி. everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். Month of August. ஆகஸ்ட் Is மாதத்தில் August of purity and joy. தூய்மை மற்றும் Because மகிழ்ச்சி. purity brings happiness. ஏனென்றால் தூய்மை You remain மகிழ்ச்சியை very கொண்டு light and வரும். joyful. நீங்க ரொம்ப ரொம்ப Whenever லேசாக there ரொம்ப is any மகிழ்ச்சியா kind இருப்பீங்க. of heaviness, எந்த people விதமான just ஒரு check பாரமான and தன்மை see இருந்தாலும் what is உள்ளுக்குள்ள நாம causing that வந்து heaviness. எந்த எந்த It's விஷயம் அந்த samskar, பாரமான which தன்மையை trace of உருவாக்குகிறது one. அப்படின்னு நாம பார்க்கணும். எந்த But I சமஸ்காரம், also எந்த like the point விகாரத்தினுடைய here சுவடு அப்படி that ஆகிறது every அப்படின்னு நாம attainment, பார்க்கணும். every test is எந்த ஒரு attainment. பரீட்சை நம்ம கிட்ட வந்தாலும் அது Because in வந்து Lokik நமக்கு we ஒரு also பெருப்பேற்றை learn கொண்டு வர when you pass a வருகிறது. ஏன்னா test, you உலகத்துல get கூட நம்ம promotion. பார்த்தோம்னா நீங்க ஒரு டெஸ்ட்டை பாஸ் Or பண்ணும்போது நீங்க அடுத்த upgrade or மேல போவீங்க whatever இல்லையா? bonus. அப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு Actually, ஆதாயம் இருக்கு இல்லையா? sometimes I think what is சில test? நேரத்துல வந்து நான் நினைப்பது It உண்டு, depends, right? டெஸ்ட்னா என்ன Yes, அப்படின்னு. it does happen உம் sometimes. சில நேரத்துல வந்து அப்படி Could be நடக்குது storm இல்லையா? of the mind. ஒரு Sometimes மனதினுடைய body ஒரு is புயலாக இருக்கலாம், அல்லது set உடலின் some மூலம் ஒரு karmic account. Sometimes பரீட்சை in வரலாம். சில நேரத்துல கர்ம relationships. கணக்குகளை தீர்ப்பதாக இருக்கலாம். சில நேரத்துல உறவு முறைகளில், That I have to pass சம்பந்தங்களில் this அப்படி all the இருக்கலாம். time.
ஆனால் நான் வந்து அதுல தகுதி as சான்றிதழோடு whoever நான் வந்து credits பாஸ் பண்ணணும் in இல்லையா? our அப்ப life. நானு நம்முடைய வாழ்க்கையில Dadi மற்றும் Prakash ஒரு Mani கிரெடிட் அப்படின்னா is மற்றும் ஒரு really an லாபத்தை நான் example சேர்த்து for கொள்ள us. வேண்டும். தாதி A பிரகாஷ் மணி leader நமக்கு ஒரு முன் உதாரணமாக or இருக்கின்றார். அவர் mother வந்து ஒரு நல்ல or grandmother தலைவர், rather. ஒரு தாய், ஒரு இல்லைன்னா ஒரு She always ஆம், was very தாதியாகவும் இருக்கின்றார். enthusiastic, joyful, எப்போதுமே தாதி வந்து and ஊக்கம் had உற்சாகத்தோட enough, இருக்கிறாங்க, சந்தோஷமா but இருக்கிறாங்க, also அன்பு care. மிக்கவராக இருக்கின்றார். அதே நேரத்துல நம் மீது அக்கறை உடையவராகவும் தாதிஜி Forgiveness was her இருக்கின்றார். nature. மன்னிப்பது அவர்களுடைய இயல்பாக Many times she would இருந்தது. call me and tell stories. பலமுறை தாதி வந்து என்னை What அழைப்பாங்க, this soul கதைகள் has done சொல்லுவாங்க. this, but பாருங்க, I இந்த still ஆத்மா இதை செய்தாங்க, love that soul ஆனாலும் lot கூட அந்த because I do ஆத்மா not மீது நான் want நிறைய அன்பு வச்சிருக்கிறேன். that soul to ஏன்னா feel அந்த bad ஆத்மா ஒரு or கெட்ட feel உணர்வை weak வந்து இருக்கக்கூடாது, இல்ல and go குற்ற back to உணர்வு the old world. இருக்கக்கூடாது, பழைய உலகத்திற்கு அவங்க I give போயிடக்கூடாது lot of அப்படின்னு அவங்க love, மேல lot of நிறைய love. அன்பை வந்து அவங்களுக்கு So கொடுக்குறேன் அப்படின்னு her தாதி சொல்லுவாங்க. care தாதியினுடைய அந்த அக்கறை, or punishment for everyone was உம், more love. அவ எல்லாருக்கும் தாதி கொடுக்கிற Because she knew தண்டனை that it is என்னன்னா அதிகமான love அன்பை which will help கொடுப்பாங்க. that soul. ஏன்னா தாதிக்கு தெரியும் அன்பு தான் அந்த But ஆத்மாவுக்கு உதவி செய்ய also முடியும் அப்படின்னு. was very அதன் active. கூடவே ரொம்ப ரொம்ப தாதி வந்து எப்போதும் ஆக்டிவா இருப்பாங்க. அப்படின்னா ஒரு நல்ல The ஒரு sense of எனர்ஜியோட every morning இருப்பாங்க. before reading Murli, she ஒவ்வொரு will go in kitchen. காலையிலும் வந்து முரளிக்கு முன்னாடி கிச்சனுக்கு போவாங்க தாதி. Early morning 6:30 she will call 6 Boli மணிக்கு Dadi, come. காலையில போலி தாதியை வந்து What is கூப்பிடுவாங்க. menu for today? இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தாதி. And also she knows that அதன் Baba's கூடவே children தாதிக்கு வந்து தெரியும் don't go பாபாவின் anywhere much. குழந்தைகள் வேற எங்கேயும் ரொம்ப போக மாட்டாங்க. So she'll பாபாவின் arrange குழந்தைகள் அப்படின்னு picnic. தாதிக்கு தெரியும். Let's அதனால go, தாதி let's வந்து go. பிக்னிக் வந்து வெளியில போலாம், பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுவாங்க One தாதி. time she ஒரு called முறை us in New York. நியூயார்க்ல வந்து Myself, நம்மளுக்கு Gayatri, ஃபோன் and பண்ணி, phone number காயத்ரி 3-4 of us. She said, this 4-5 beautiful பேர், 3-4 falls. பேரை வந்து It's raining and கூப்பிட்டாங்க. beautiful falls. இங்க Why வந்து don't you மழை come? பெய்யுது, நல்ல ஃபால்ஸ் Now இருக்கு, நீங்க from எல்லாம் New வந்தா York, என்ன அப்படின்ட்டு yes, we வந்து went. கூப்பிட்டாங்க. நியூயார்க்ல இருந்து நாம And அங்க then போனோம். Dadi had a bus now, அப்ப 22 தாதி வந்து seater. ஒரு பஸ் இருந்தது, And 22 she will, பேர் at 4 உட்காரலாம் அதுல. o'clock, let's go, அப்போ let's go. காலையில நம்ம போலாம், She will 4 take மணிக்கு us எல்லாரும் around. போலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் போனோம். எல்லாரையும் So தாதி வந்து it's like கூட்டிட்டு love, போனாங்க. care, சோ அது வந்து அன்பு, but also அக்கறை, very அதன் detached and கூடவே very ரொம்ப powerful. விடுபட்டவராக இருப்பாங்க, ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு She இருப்பாங்க just தாதி. loves தாதி discipline, அ- principles, அவ Maryada, தாதிக்கு வந்து பிரின்சிபல்ஸ், but மரியாதை helps us to இதெல்லாம் ரொம்ப grow பிடிக்கும். in our அதே abilities. நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற It's not என்னென்ன just love. ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கோ, She நம்மளுக்கு always என்னென்ன has முடியுமோ something அதுல எல்லாம் நம்ம where we வளர can learn வைப்பாங்க. and grow நாம ஏதோ ஒண்ணு படிக்கணும், வளர்வதா because she likes to see அப்படிங்கிறதுலயே Baba's தாதியுடைய எண்ணங்கள் children இருக்கும். ஏன்னா பாபாவினுடைய grow more and குழந்தைகள் their மென்மேலும் வளர்ந்து abilities கொண்டே grow இருப்பதை more and more. பார்க்க தாதி விரும்புவாங்க. So, of course, Dadi Prakash அதனால Mani நிச்சயமாக தாதி really பிரகாஷ் was a மணி good leader, good ஒரு mother, நல்ல good ஒரு example, தலைவர், நல்ல ஒரு and a தாய், நல்ல source of ஒரு உதாரணம், inspiration. அனைவருக்கும் Our உற்சாகம் homework for அளிக்கக்கூடிய ஒரு tomorrow சிறந்த was just எடுத்துக்காட்டாக தாதி at every இருந்தாங்க. step. நாளைக்கு நம்முடைய வீட்டுப்பாடம் என்பது Cautious. ஒவ்வொரு அடியிலும் Yeah, எச்சரிக்கையோடு we don't இருப்பது. know. உம் We have to என்ன be நமக்கு careful. தெரியாது இல்லையா? So நாம் Baba எப்போதுமே says that ஜாக்கிரதையா இருக்கணும். if பாபா you have சொல்றாங்க, any உங்ககிட்ட impurity in ஏதாவது your தூய்மையற்ற attitude, தன்மை உங்களுடைய that's மனோபாவத்துல that's இருந்தது from where அப்படின்னு சொன்னா, I feel தீதி there's a சொல்றாங்க, அங்க germ இங்கிருந்து தான் அந்த ஜெர்ம் அப்படின்னா அந்த நோய் தொற்றும் அந்த in கிருமி attitude. அங்கதான் இருக்கு. எங்க இருக்குன்னா மனோபாவத்துல அந்த நோய் தொற்றும் கிருமி Any அப்படிங்கிறது இருக்கு. opinion, any எந்த idea ஒரு கருத்தாக இருந்தாலும், எந்த forming ஒரு that in உங்களுடைய your mind, விமர்சனமாக so and இருந்தாலும் so, அது உங்க like that. மனசுல ஆரம்பிக்குது. Daddy Janki used to say, இந்த அதிஜான்கி that's a எப்போதுமே curse. சொல்லுவாங்க, Today so ஆஹ், and so is like that, but இன்னைக்கு யாரோ tomorrow இப்படி இருக்கிறாங்க, will be different, will be நாளைக்கு better அவங்க than. வேறையா இருப்பாங்க இல்லையா? நாளைக்கு அவங்க So இன்னும் சிறப்பா இருப்பாங்க attitude, இல்லையா? and then அப்போ பாபா சொல்றாங்க இஷாரால, நம்முடைய so மனோபாவம், impurity in our attitude, தூய்மையற்ற in our தன்மை என்பது awareness or our நம்முடைய thoughts, மனோபாவம், you விழிப்புணர்வு அல்லது cannot எண்ணங்களில் remain இருந்தது அப்படின்னு Daddy's சொன்னா, big பாபா signal is சொல்றாங்க, you cannot remain still உங்களால ஸ்திரமாக in இருக்க your முடியாது. brown stage.
உங்களுடைய பிராமண ஸ்திதியில் Brahman ஸ்திரமாக sthiti இருக்க முடியாது. பிராமண ஸ்திதி அப்படின்னா unshakable, என்ன? ஆடாம immovable, அசையாம இருப்பது. conscious at every இதுல step. ஒவ்வொரு அடியிலும் You, நீங்க Baba says, எச்சரிக்கையாக may இருக்க have many வேண்டும். specialties, பாபா சொல்றாங்க, நம்ம கிட்ட but if you அநேகமான have even one weakness, விசேஷ தன்மைகள் இருக்கு. ஆனா ஒரு பலவீனம் then அப்படிங்கிறது Baba இருந்தால் says, கூட what will happen? Then it என்ன will finish நடக்கும் your அப்படின்னா small அது வந்து specialties. One உங்களுடைய weakness. எல்லா சிறப்பு தன்மைகளையும் Maybe முடித்துவிடும். percentage could be less. அப்போ பர்சன்டேஜ் That வந்து should be லெஸ் all குறைவாக you should. இருக்கலாம். ஆனால் வந்து Okay, so remain content, no எப்போதும் frustration, திருப்தியா no இருக்கணும். disappointment, எந்த hopelessness, விதமான discouragement, no. மனசோர்வோ எதையும் இழப்பதாகவோ Don't நம்ம allow that seed இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட to ஒரு grow. விதையை நாம் அனுமதிக்க கூடாது நம்முள் வளர்வதற்கு. Okay, Om Shanti. ஓகே, ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. And so tomorrow is Friday, and our schedule from நாளை Amrit Vela, வெள்ளிக்கிழமை 3:30 நம்முடைய AM to 4:45 கால PM. அட்டவணையில் Kindly எந்த take மாற்றம்